மீனராசிக்காரங்க ம். பொதுவாக பாருங்கன்னா மனசு வந்து ரொம்ப மென்மையாக இருக்கும். ம். யாரையும் பாருங்க வையன்னா கூட ம். ஆனால் பிளமும் ஐய மாட்டாங்க. ம். ஆனால் வார்த்தைகளில் ரொம்ப வலிமையாக இருக்கும். ம். அவங்க ரொம்ப கருணை ம். முகம் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு வந்து கருணையான முகம் தான். இவங்க முகத்தை பார்த்தாலே தெரியும் பார்த்துங்க. ம். அப்படியே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நிறைய வந்து இந்த இறை சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். ம். மற்றவர்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்க நினைப்பாங்க. ம். ம். சின்ன வயசில் கதை சொல்கிறதுலேருந்து ஆன்மீக சார்ந்த விஷயம் பயணம் நிறைய ட்ராவல் பண்ண நினைப்பாங்க. ஏதாவது ஆன்மீக சார்ந்த இடத்துக்கு போகணும். அப்படியே வந்து மாதத்துக்கு ஒரு முறையாவது அது போனால் தான் அவங்களுக்கு மனசில் வந்து ஒரு நிம்மதி ஏற்படும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. ஜோதிடர் யுகம் சேனல் பார்த்துட்ருக்க உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே ஒரு முதல்ல வணக்கம். ஏன்னா உங்களால் தான் எங்கள் சேனல் வந்து இந்த ஜோதிடர் சேனல் வந்து அப்படி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு, அவ்வளோ கமெண்ட்ஸு எல்லாம் உங்களால் தான் நாங்கள் இந்த சேனலே வளர்ந்துருக்கு. அதில் ஒரு வகையில் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். நிறைய ஜோதிடர்களை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கி ஸ்பெஷலான ஒரு ஜோதிடரை பார்க்க போகிறோம். அவங்க வந்து மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரி அம்மாவை. அந்த அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு புதுமையாக இருந்ததுங்க எனக்கே. அதாவது நம்ம ஒரு ஒரு ராசிக்குள்ள ஒரு குணங்கள் இருக்கும் இல்லையா? 12 ராசிக்கும் நம்ம ராசிக்கே ஒரு குணம் இருக்கும். அது நமக்கே தெரியாது. நம்ம இப்படியா இருப்போம், ஏன் ராசி இப்படியா அப்படின்லாம் நம்ம நினைப்போம். ஆனால் நமக்கே தெரியாத நம்ம ராசிக்குள்ள ஒளிந்திருக்கிற ஒரு குணத்தை தான் அவங்க சொல்ல போகிறாங்களாம். அடுத்தது, இந்த 12 ராசிகளுக்கான பெண்களுக்கு, முக்கியமாக ஆண்களை விட பெண்களுக்கு முக அழகுக்கு, ஏன்னா இப்போ வந்து எங்கெங்கேயாவது ஆன்லைனில் விற்கிறதெல்லாம் வாங்கி போடுறீங்க, அதெல்லாம் தப்புன்றாங்க. முடி வளர்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. முடியெல்லாம் நீங்கள் வந்து அவங்க சொல்கிற மாதிரி பராமரிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். முடி வளர்கிறதுக்கும் முக அழகாக இருக்கிறதுக்கும் வாழ்விய பரிகாரமும் உணவு சார்ந்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்களாம். கவனமாக பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நீங்களும் அழகாயிடலாம் இல்லையா? இப்போது அந்த அம்மாவையே நம்ம சந்திப்போம். எவ்வளோ விஷயங்கள் என்னென்ன சொல்ல போகிறாங்க எல்லாத்தையும் நம்ம கேட்போம். வணக்கம்மா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நல்லா அழகாக மங்களகரமாக இருக்கீங்க. உலகெங்கும் இருந்து கண்டுகளித்து கொண்டிருக்கும் ஜோதிடர் யுகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்குமே வந்து உங்களின் மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். ரொம்ப நன்றி. நீங்கள் இன்ட்ரடியூஸே ரொம்ப அழகாக இருந்தது. அதாவது 12 ராசிகளுக்கு ஒரு ஒரு எங்களுக்கு எங்கள் ராசிக்கு எங்களுக்கே தெரியாத குணங்களை நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஏன்னா அதை பிரமிச்சு பார்க்க போகிறாங்க ஒரு ஒரு ராசிக்காரங்களும். அவ்வளோ ஒரு புதுமையான ஒரு விஷயம் இது. புதுமையான ஜோதிடர் உண்மையிலே நீங்கள். உங்களை முன்பே நீங்களாம் எங்களுக்கு தேவை. ஏன்னா அழகுக்கும் முடிக்கும் அதை விட எங்கள் குணம் என்ன அப்படின்னு எங்களுக்கே தெரியாது இல்லையா? அதை நீங்கள் சொல்லும்போது நாங்கள் அதை அப்படியே அழகாக காது குளிர கேட்கணும்னு காத்துட்ருக்கேன். அடுத்தது பெண்களுக்கும் வந்து முக அழகுக்கும் முடி வளர்கிறதுக்கு எல்லாமே நீங்கள் சொல்ல போகிறீங்க. நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். மக்கள் உங்களுக்காக காத்துட்ருக்காங்க. சொல்லுங்கள், என்னென்ன விஷயம் உங்களுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து வெளில விடுங்க. இப்போ பொதுவாகவேம்மா ஒவ்வொரு ராசிக்கு சிறப்பான குணங்கள் இருக்கும். ஆனால் உங்கள் ராசிக்குள்ள உங்களுக்கே தெரியாது. ஆமாம். அப்போ இந்த வீடியோ பார்க்குறப்ப தெரியும், இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கா? நீங்களே பாருங்க, ஆச்சரியமா கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த மாதிரி உங்களுக்குள்ளே ஒளிந்திருக்கும் திறமைகளை எடுத்து சொல்றதுக்காக தான் இப்போ வந்து வந்திருக்கேன். அது மட்டுமே இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் பாருங்களேன், நம்ம முகம் வந்து அழகா இருக்கணும். எல்லாரும் பார்க்குறப்ப நேரத்தில் சந்திக்கிற முகத்தை தான் பார்ப்பாங்க. அப்போ முகம் அழகா இருந்தா தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும். அது பெண்களுக்கு முக்கியமா வேணும்ல. தன்னம்பிக்கை தான் இப்ப செய்யவே முடியும். அதனாலதான் பாருங்க, தன்னம்பிக்கை தரக்கூடிய முக அழகுக்கும் உங்களுடைய ஹெல்த் உடல் அழகுக்கு பாருங்க, அதே முடி ஆரோக்கியமான முடி வேணும். இன்னைக்கு நிறைய முடி இருந்தாலும் பாருங்க குட்டையா வெட்டிக்கிறாங்க. அப்ப அந்த முடி அழகுக்கும் முக அழகுக்கும் உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு உணவியல் பரிகாரம், வாழ்வியல் பரிகாரமா சில கருத்துக்களை எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கன்னு நான் வந்து ஆசைப்படுறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக. நீங்கள்லாம் உண்மையிலே வந்து எங்களுக்கு தேவை. பெண்களுக்கு சக்கரேஸ்வரி அம்மா மாதிரி ஒரு ஆட்கள்லாம் எங்களுக்கு தேவை. ஏன்னா உணவு முறைகள் வந்து இப்போ நிறைய மாறிப்போச்சு. அழகுக்கு என்ன சாப்பிடணும்,
முடி வளர்கிறதுக்கு என்ன சாப்பிடணும் அதெல்லாம் மக்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு தெரியறது கிடையாது. நிறைய குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க, காலேஜ் குழந்தைங்க, கல்யாணம் ஆனவங்க எல்லாருக்கும் முடியும் இல்லை, முகமே வேறு மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் இந்த ஆன்லைனில் வாங்கி அதை எதையும் போட்டு நீங்களாம் சொன்னீங்கன்னா அவங்க கரெக்டாக எடுத்துப்பாங்க. ஏன்னா நீங்கள் வந்து மருத்துவ ஜோதிடர், நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லணும். 12 ராசி பார்த்துட்ருக்கோம். இதில் இந்த 12 ராசியில் கடைசி ராசி மீன ராசி. இந்த மீன ராசிக்கான ஒரு ரகசிய குணம் அப்படின்னு சொல்லுங்கள். அவங்களுக்கு என்னென்ன, அவங்களுக்கு இதோ வெயிட்டிங்கில் இருக்காங்க. அடுத்தது அவங்க அழகாக இருக்கிறதுக்கும் முடி நல்லா வளர்கிறதுக்கும் ஒரு அருமையான ஒரு டிப்ஸ் கொடுங்க. மீனராசிக்காரங்க பொதுவாக பாருங்கன்னா மனசு வந்து ரொம்ப மென்மையாக இருக்கும். யாரையும் பாருங்க வையன்னா கூட ஆனால் பிளமா வைய மாட்டாங்க. ஆனால் வார்த்தைகளில் ரொம்ப வலிமையாக இருக்கும். வார்த்தையால் காயப்படுத்தக்கூடியவங்களும் மீனராசிக்காரங்க தான். அதே மாதிரி பாருங்க மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம் ஒரு துன்பம் வந்துச்சுன்னா இவங்க தான் ஓடி போய் உதவி பண்ணுவாங்க. ஆனால் சில நேரங்களில் பாருங்க திட்டவும் செய்வாங்க. அந்த திட்டுறதை நினைச்சு மனசு வருத்தப்படவும் செய்வாங்க. உடனே போய் மன்னிப்பும் கேட்பாங்க. நல்ல குணங்கள் நிறைய வந்து மீனராசிக்காரங்கள்ட்ட இருக்குது. நிறைய வந்து ஆன்மீக சிந்தனைகள் அதிகமா இருக்கும். அதாவது அவங்க மதம் சார்ந்த விஷயங்கள், எந்த மதமாக இருந்தாலும் அந்த மதம் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய வந்து ஆன்மீக சிந்தனைகள் அதிகமா இருக்கும். அது சொல்ற விஷயங்களை கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணக்கூடியவங்களும் மீனராசிக்காரங்க தான். அவங்க ரொம்ப கருணை முகம் அதிகமா இருக்கு. உங்களுக்கு வந்து கருணையான முகம் தான். இவங்க முகத்தை பார்த்தாலே தெரியும் பார்த்துங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாறிய கருணையாக மென்மையாக சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. வந்து மற்றவர்கள் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பாங்க மீனராசிக்காரங்க. அப்போ ஒருத்தவங்க வந்து மீனராசிக்காரங்க நம்ம வீட்டில் இருந்தாலே போதும், அந்த குடும்பமே பாருங்களேன் ஒரு அன்பால் நிறைஞ்சிருக்கும். அந்த மாதிரி தான் இவங்க வந்து இவங்களுடைய அன்பு வந்து ஆழமானது, ரொம்ப தூய்மையானதும் கூட. எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம மற்றவங்க மேலே அன்பு செலுத்தக்கூடியவங்க தான் மீனராசிக்காரங்க. இவங்களுக்கு வந்து நிறைய வந்து இறை சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். மற்றவர்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்க நினைப்பாங்க. சின்ன வயசுல கதை சொல்றதுலேருந்து பெரிய ஆளாகி மற்ற வழிகாட்டியாக இருக்கக்கூடியவங்களும் இந்த மீனராசிக்காரங்க தான். அது எந்த ஒரு இதாக இருந்தாலும் நிறைய பாருங்க ஆசிரியராக இருக்கக்கூடியவங்களும் மீனராசிக்காரங்க தான். ஒரு விஷயம் சொல்லணும்னா இவருக்கு அவ்வளோ தூரம் பிடிக்கும். ஆன்மீக சார்ந்த விஷயம் பயணம் நிறைய ட்ராவல் பண்ண நினைப்பாங்க. ஏதாவது ஆன்மீக சார்ந்த இடத்துக்கு போகணும், அப்படியே வந்து மாசத்துக்கு ஒரு முறையாவது அது போனால் தான் இவங்களுக்கு மனசுல வந்து ஒரு நிம்மதி ஏற்படும். இவங்களுக்கு வந்து நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. நண்பர்கள் எல்லாருமே பாருங்களேன் நல்ல நண்பர்களாக இருப்பாங்க. இவங்களும் பாருங்க அந்த ரிஷபராசி மாதிரி தான். நட்பு வச்சுக்கிறோம்னா அதுக்குன்னு சில பேரை தேர்வு செஞ்சு நண்பராக வச்சுக்கிடுவாங்க. மற்றபடி வந்து எல்லாத்துலேயும் எல்லாத்தையும் நம்ம வந்து விஷயத்தை பகிர்ந்துக்கிற தன்மை வந்து குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் எவ்வளோதான் மற்றவர்களுக்கு உதவி செஞ்சாலுமே வந்து தன்னுடைய கஷ்டங்கள் தனக்குள்ளேயே மறைச்சிக்கிடுவாங்க. தன்னை பற்றி வந்து வெளிப்படுத்திக்கிறவே மாட்டாங்க. சந்தோஷத்தை மட்டும்தான் வெளிக்காட்டுவாங்க ஒழுசு. மற்றபடி நம்ம சார்ந்த விஷயங்கள், ஒரு கஷ்டத்தை, ஒரு துக்கத்தை, ஒரு துயரத்தை வந்து அதை வெளிப்படுத்த மாட்டாங்க. ஏன்னா நம்ம அந்த இதை வெளிப்படுத்தினோம்னா மற்றவர்களும் அந்த மாதிரி ஒரு துயரமான எண்ணத்துக்கு போயிடுவாங்க. எதுக்கு நெகட்டிவான விஷயத்தை வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயத்தை மட்டும் இவங்க வந்து மற்றவர்களோட பகிர்ந்துக்கிறவே ஆரம்பிப்பாங்க. நல்ல நண்பர்கள் இவங்க வந்து. அதே மாதிரி வந்து கடவுளுடைய அனுக்கிரகம் முழுவதுமே வந்து இந்த மீனராசிக்காரர்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இவங்களுக்கு வந்து இருக்குது. அவங்களோட அழகுக்கும் ஒரு முடி நல்ல லென்த்தாக வளர்கிறதுக்கும் ஒரு அழகான ஒரு டிப்ஸ் கொடுங்க. மீனராசிக்காரங்க பொதுவாகவே வந்து உணவுல வந்து காரத்தை குறைச்சிடணும். காரம் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி அசைவத்தில் வந்து சிக்கன் வந்து இவங்க சாப்பிடவே கூடாது. சாப்பிட்டா இருந்தாலே கொஞ்சம் இயற்கையாகவே அழகானவங்க. வந்து கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி அழகா பேசும். இவங்க பேசுறதுலாம் கண்ணு தான் அழகா பேசும். அது மாதிரி பேசுறப்ப நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். அவங்க கண்ணையே தான் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான். அந்த மாதிரி கண்ணால் பேசக்கூடியவங்க தான் மீனராசிக்காரங்க. அப்போ இவங்க வந்து அசைவத்தை குறைச்சாலே போதும். முக அழகை வந்து இயற்கையாகவே இருக்கும். 2 நாளைக்கு ஒரு முறையாவது வந்து வெள்ளரிக்காய் இருக்கு பார்த்தீங்களா, அதனால வந்து ஸ்லேடுகளாக நறுக்கி சின்ன சின்ன பீஸாக நறுக்கி அப்படியே முகத்தில் ஃபுல்லாகவே வச்சுட்டு கண்ணில் தான் ஃபஸ்ட்டு வைக்கணும். கண்ணு தான் அது உயிர்ப்பு தன்மையோடு இருக்கணும். கண் நல்லா இருந்தாலே பாருங்களேன் முகமே அழகாக இவங்களுக்கு வந்து மாறிடும். அப்போ வந்து கண்ணை எப்பயுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும். கண்ணுக்கு வந்து நல்லா குளிர்ந்த நீரால் டெய்லி ஒரு ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு மணியாவது வந்து கண்ணை வந்து அப்படியே கொஞ்சம் ஒத்தனை மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ வெள்ளரிக்காய் ரொம்ப நல்லா சிறப்பானதாக இவங்களுக்கு இருக்கும். அடிக்கடி உணவுல வந்து வெள்ளரிக்காய் சேர்த்துக்கிட்டே வரணும். இவங்களுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு முறையாவது பெண்களாக இருந்தாங்கன்னா வெள்ளிக்கிழமை, ஆண்களாக இருந்தாங்கன்னா புதன்கிழமை வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். குளிச்சுட்டு வரப்ப இவங்களுக்கு இயற்கையான உடல் அமைப்பு முக அமைப்புமே சரியாகும். அதே மாதிரி முடியும் பாருங்க எல்லாமே வந்து வலிமையானதாக இருக்கும். சைனிங்காக இருக்கிறதுக்கும் இந்த நல்லெண்ணெய் குளியல் ரொம்ப வந்து நல்லதாக இருக்கும் இவங்களுக்கு. ரொம்ப நல்ல அருமையான பதிவு. நன்றி. சூப்பராக சொன்னீங்க. நல்லா 12 ராசியும் அவ்வளோ அழகாக பொறுமையாக அவங்களுடைய குணங்கள், அவங்களுக்கு உள்ள டிப்ஸ் எல்லாமே வித்தியாசமாகவும் அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிற மாதிரியும், அதுவும் செலவும் இல்லாத வீட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற அவ்வளோ அருமையான ஒரு
டிப்ஸும் அவங்க குணங்களும் அவ்வளோ அழகாக சொன்னீங்க. ரொம்ப நன்றிம்மா. நன்றி. மீன ராசினாலே அழகாக தான் இருப்பாங்க. இன்னும் அழகுக்கு அழகு சேர்க்கறதுக்கு அவங்க நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய குணங்கள், உங்களுடைய ரகசிய குணங்களை சொல்லியிருக்காங்க. நல்லா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் தெரியும் நீங்கள் என்ன குணம், உங்களுக்கு தெரியாத சில ரகசிய குணம் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. அவங்க சொன்ன டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி ஹெல்த்தியாக, அழகாக, சந்தோஷமாக, ஆரோக்கியமாக இருங்க. உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை ஜாதகம் பார்க்கணும், இல்லை வேறு எந்த விஷயத்த அவங்கக்கிட்ட கேட்கணுன்னு இருந்தாலும் இந்த வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து நீங்கள் சங்கரேஸ்வரி அம்மாக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி ஆன்லைன்லேயும் இருக்குது, நேர்லேயும் நீங்கள் போய் சந்திக்கலாம். தேங்க்யூ.